கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, பாசமிகு பங்கு தந்தையவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் தூய ஜெயராக்கினி அன்னை பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி ஃபீஸ்ட். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய பொழுதும் அவர் மரித்து உயிர்த்த பிறகும் நமக்கு 2 மாபெரும் கொடைகளை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். அது என்னென்ன? நற்கருணை அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். சிலுவையிலிருந்து அன்னை மரியாளை நமக்கு பரிந்துரையாளராக கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா இவ்வளோ கொண்டாடுவோமா நம்ம? இன்னொன்று, தூய ஆவியாரை நமக்கு துணையாளராக கொடுத்திருக்கிறார். துணையாளர், பரிந்துரையாளர், இந்த 2 பேரும் நம்மோடு இருந்துட்டாங்கன்னா, இருக்கிறாங்க, நாம் தான் உணர்வதில்லை. இந்த இருவரும் நம்மோடு இருந்தார்கள் என்றால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு உண்மையிலேயே உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கும், நிச்சயமாக. அப்படிப்பட்ட பாதையிலே நம்மை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு தான் திரு அவைக்கு இருக்கிறது. அன்னை மரியாளுக்கு நாம் எவ்வளவோ விழாக்களை எடுக்கிறோம், அவருக்கு ஏகப்பட்ட பெயர்கள். ஆனால் திரு அவை 4 பேருண்மைகளை அன்னை மரியாளை பற்றி விசுவாச சத்தியமாக நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒன்று, அவர் கடவுளின் தாய். இன்னொன்று, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். 3வது, அவர் என்றும் கன்னியானவள். 4வது, அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட வெற்றி மங்கை. இந்த 4 பெருமைகளும் எந்த பெண்ணுக்கும் கிடையாது. இந்த 4 பெருமைகளை அவர் கொண்டதால் பேறு பெற்றவரா அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்க முடியுமா? ஏனெனில் அவர் சொல்லுகிறார், எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றிடுமே என்று சொல்லுகிறார். அவருக்கு அவ்வளவு பேற்று இருக்கிறது. ஆகவே தான் இத்தனை விழாக்களை கொண்டாடும், இத்தனை பேர் மிகுந்த பக்தியோடு மகிழ்ச்சியோடு இந்த விழாவை எடுக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அன்னை மரியாள் பெருமையுடையவள், பேறு பெற்றவள் என்று. இந்த 4 காரணங்களால் மட்டும் அவர் பேறு பெற்றவர் அல்ல, மாறாக அவர் பேறு பெற்றதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், அவர் தூய கிறிஸ்துவ வாழ்வு வாழ்ந்தவர். தூய கிறிஸ்துவ வாழ்வுக்கு அடிப்படை ஒன்றே ஒன்றுதான், அது அன்பு. கடவுள் மீதும் சக மனிதர்கள் மீதும் அன்பு கொண்டிருப்பது, அன்போடு வாழ்வது. இதனால்தான் அன்னை மரியாள் பேறு பெற்றவர், இன்றும் பேறு பெற்றவராக இருந்து கொண்டிருக்கிறார். கடவுளை நம்மையும் தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவருடைய பரிந்துரையை நாடி நாம் அனைவரும் பல்வேறு தேவைகளோடு வருகிறோம். இதையெல்லாம் உணராத மனிதர்கள் தான் சிலர் நம்மிடமிருந்தே விலகி செல்லுகிறார்கள். அன்னை மரியாளை பற்றி நம்முடைய விவிலியம் மட்டுமல்ல, திருக்குரானிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் புனித நூலாக கருதப்படுகிற திருக்குரானில் அன்னை மரியாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பெற்றோரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தாய் அன்னா, அவருடைய கணவர் பெயர் இம்ரான். நாம் சுபைக்குன்னு சொல்கிறோம், ஆனால் குரானில் இம்ரான் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு கூட பிறந்த சகோதரி ஒருத்தர் உண்டு, எஸ்பா என்று. அவரைத்தான் எலிசபெத் என்று சொல்லுகிறோம். இந்த எஸ்பாவுக்கும் அன்னாவுக்கும் தந்தை ஒருவர் இருந்தார். அவருக்கு வாழ்நாள் முழுவதும் கவலை. ஏன்னா 2 பேரும் பெண் பிள்ளைகள். 2 பெண் பிள்ளைகளை கொடுத்துட்டீங்களே, எனக்கு ஆண் பிள்ளை இல்லையே, எல்லோரும் என்னை சபிக்கிறார்களே
என்று எப்பொழுதும் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார் கடவுளிடம். அப்பொழுதுதான் ஒரு நாள் கபிரியேல் தூதர் அவருக்கு தோன்றி சொல்லுவார், நீ கவலைப்படாதே, பெண் பிள்ளைகள் என்று கவலைப்படாதே, உன்னுடைய சந்ததியில் இருந்துதான் 2 மாபெரும் இறை தூதர்களை இவ்வுலகிற்கு அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் அப்புறம் சந்தோஷப்பட்டார். அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த 2 பேர் யார்? இயேசு கிறிஸ்துவும் யோவானும். இயேசு கிறிஸ்து மரியாளிடம் பிறந்தார், மரியாள் அண்ணாவிடமிருந்து பிறந்தார். அப்படி அன்னை மரியாளை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் பேறு பெற்றவர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி என்றால் அன்னையினுடைய பெருமை எவ்வளவு காலத்திலிருந்து நமக்கு தெரிந்திருக்கிறது என்று பாருங்கள். அப்படிப்பட்ட அன்னையை கொண்டாடுகிற பொழுது அந்த அன்னை நம்முடைய தேவைகளை எல்லாம் நாம் கேட்காமலே செய்வார். நமக்கு பேசியும் புரிந்து கொள்ளாத மனிதர்கள் மத்தியில் பேசாமலேயே புரிந்து கொள்ளும் உறவுதான் தாய். கேட்டும் கொடுக்காமல் இருக்கின்ற தெய்வங்களுக்குள் கேட்காமலே கொடுக்கின்ற உறவுதான் அம்மா. அந்த தாய் தான் இவள். நாம் கேட்காமலே நம்முடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றுவர், நமக்காக தன்னுடைய மகனிடம் பரிந்துரை செய்கின்றவர். அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய தேவைகளை அவரிடம் எடுத்து சொல்லலாம், சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவரை நம்புகிறவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். ஆனால் அதைவிட நம்ம முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியது, இந்த அன்னை மரியாளை போன்று எப்படி நாமும் பேறு பெற்றவர்களாக இவ்வுலகிலே வாழ முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை அன்பானவள் என்று சொன்னேன். அன்புனா என்ன? நான் உன்னை அன்பு செய்கிறேன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? அன்பு எங்கே இருக்குது? தன்னால் பார்க்க முடியாது. ஆனால் அன்பை பல பரிமாணங்களில் பார்க்கலாம். உங்களை பார்த்து அன்போடு பாசத்தோடு புன்முறுவல் பூர்த்தால் அது அன்பு. உங்களுக்கு தேவையான நேரத்தில் நான் உங்களோடு உடன் இருந்தால் அது அன்பு. நீங்கள் துன்ப நேரத்தில் இருக்கிற பொழுது உங்களுடைய துன்பத்தை நானும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டால் அது அன்பு. தேவையில் இருக்கிறவரிடம் நான் இறக்கப்பட்டால் அது அன்பு. இப்படி அன்பிற்கு பல பரிமாணங்கள் உண்டு. இந்த எல்லா பரிமாணங்களும் அன்னை மரியாளிடம் இருந்தது. ஆகவே தான் அவர் பேறு பெற்றவர். அவர் நம் அனைவர் மீதும் இரக்கம் கொண்டிருப்பவர். அதைத்தான் வீரமாமுனிவர் அன்னை மரியாளை பற்றி பாடுகிற பொழுது அந்த தாயினுடைய கையில் இருக்கிற அந்த ஜெபமாலையை பார்த்து ஒரு பாடல் பாடுகிறார். எளியவருக்கு இறங்கி கதியேற வானோர் இட்ட வடமோ என்று அந்த ஜெபமாலை கயிறை சொல்லுகிறார். அதாவது எளியவர்களாக துன்பத்திலும் கஷ்டத்திலும் உழந்து கொண்டிருக்கிறவர்கள் கதியேற விண்ணகம் செல்வதற்கு அங்கிருந்து கடவுள் கொடுக்கிற வடக்கயிறு தான் இந்த ஜெபமாலை என்று சொல்லுகிறார். அது யார் கையில் இருக்கிறது? அன்னை மரியாளுடைய கையில் இருக்கிறது. தெளிவற்ற தீவினையை கொய்தெறியும் பாசமோ என்று அந்த கயிறை சொல்லுகிறார். எல்லா தீவினைகளையும் அந்த கயிறு அகற்றிவிடும், பாசக்கயிறு என்று சொல்லுகிறார். தேவரருளால் களி அன்பு உயிரை பிணிக்கும் தலைக்கோலோ என்று சொல்லுவார். அதாவது அன்பால் எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்கின்றவர், ஒன்று சேர்க்கின்ற கயிறு அது என்று சொல்லுவார். கடைசியாக சொல்லுவார், களிநங்கை நுங்கையில் ஏந்து மணிமாலை ஒப்பிலதே என்று சொல்லுவார். அதாவது அவர் கையில் ஏந்திருக்கிற இந்த மணிமாலைக்கு ஒப்பான மாலை எதுவும் இருக்க முடியாது என்று சொல்லுவார். இது எதை காட்டுகிறது என்றால் அன்னை மரியாள் எவ்வளவு தூரம் நம் மீது இரக்கத்தோடு இருக்கிறார். நம் மீது இரக்கம் கொண்டு நம்முடைய துன்ப கஷ்ட நோய்களை எல்லாம் பார்த்து நமக்காக இறைவனை பரிந்து பேசி நம்மை காக்கின்றவள் அன்னை மரியாள். இதனால் தான் அவர் பேறு பெற்றவர். கடவுளை தாய் என்பதால் மட்டுமல்ல, அது இறைவனும் திரு அவையும் அவர் கொடுத்திருக்கிற பாராட்டு என்று சொல்லலாம். அன்னை மரியாளை பாருங்கள், கபிரியேல் தூதர் அவருக்கு செய்தியை சொல்லுகிறார். என்ன செய்தியை சொல்லுகிறார்? கபிரியேல் தூதர் மாதாவுக்கு என்ன செய்தியை சொன்னார்? யாரா ஒருத்தங்க சொல்லுங்க. அருள் நிறைந்தவளே. அது வாழ்த்து.
செய்தி என்ன சொல்றார்? அவருக்கு ஒரு செய்தியை சொல்றார். அதெல்லாம் அவருக்கு வாழ்த்து. ஒரு மகனை பற்றி அதெல்லாம் செய்தி. அதெல்லாம் வந்து அவரை பற்றிய செய்தி. இன்னொரு செய்தியை சொன்னார். என்ன செய்தி சொன்னார்? அதெல்லாம் உண்மைதான். இன்னொரு முக்கியமான செய்தி, எலிசபெத்து கருவுற்று இருக்கிறாள், அவருக்கு 6வது மாதம். இதான செய்தி. மற்றெல்லாம் பாராட்டு அவரை பற்றி சொன்னது. செய்தின்னு நான் பிறரை பற்றி, நமக்கு அடுத்தவங்களை பற்றி செய்தியை கேட்கணும் எவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அந்த வீட்டில் என்ன நடக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குது, அவன் நேற்று இதை சொன்னாலாம்ல, இதை சொன்னாலாம்ல, இதெல்லாம் நமக்கு செய்தி சேகரிக்கிறது நமக்கு ரொம்ப ஆர்வம். கபிரியேல் தூதர் இந்த செய்தியை சொன்னார். செய்தியை மட்டும்தானே சொன்னார். அம்மா, உன்னோட உறவினர் எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருத்தரித்திருக்கிறாள், இது அவருக்கு 6ஆம் மாதம். கேட்டுட்டு என்ன பண்ணாங்க? அங்கே எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா? அதை போய் பரப்பிக்கிட்டு இருந்தாங்களா? உடனே போகிறாங்க. கபிரியேல் தூதர் நீ போ, அவங்களுக்கு போய் உதவி செய்யலாம் சொல்லலை, செய்தி மட்டும்தான் சொல்லப்பட்டது. உடனடியாக போகிறாங்க. ஏன்னா உடனே அவங்களுக்கு தெரியுது நம்முடைய உறவினர் முதிர்ந்த வயதில் இருக்கிறார், முதிர்ந்த வயது கருத்தரித்தால் எவ்வளவு சிரமம் என்று தெரிந்து கொண்டு அவருக்கு உதவி தேவைப்படுகிறது, நான் செல்லாமல் வேறு யார் செல்வார் என்ற எண்ணத்தோடு அவர் அங்கே செல்லுகிறார். அதுதான் அவருடைய அன்பினுடைய ஒரு பரிமாணம். ஆகவே தான் அவர் பேறு பெற்றவராக இருக்கிறார். அவரை மாதிரி நாமும் பேறு பெற்றவராக இருக்க முடியும். நமக்கு சில சமயங்களில் செய்திகள் வந்தால் அது நல்ல செய்தியாக இருந்தால் சில தான் பொறாமல் போட்டுக்கிட்டு சொல்லாமல் கூட இருப்போம். அது ஒரு பற்றி ஒரு வருத்தமான செய்தி இருந்தால் அவங்களுக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், ஏதாவது உதவி செய்வோம் என்று பல சமயங்களில் நினைப்பதில்லை. ஆனால் இந்த நிலையிலிருந்து அன்னை மரியாள் மாறுபட்டவர். அந்த அன்னையிடம்தான் அன்பினுடைய பரிமாணம் என்றால் ஒன்று சமத்துவம், தூய்மை, இதையெல்லாம் அவரிடம்தான் இருக்கிறது. அந்த பாரதிதாசன் பாடுவார், தூய உள்ளம், அன்பு உள்ளம், சமத்துவ உள்ளம், தொல்லுக மக்களெல்லாம் ஒன்றே எனும் தாயின் உள்ளம் தனில் அன்றோ இன்பம் என்று பாரதிதாசன் பாடுவார். அதாவது தாயினுடைய உள்ளத்தில் தான் இன்பம் இருக்குது. என்ன, எதனால் இன்பம் இருக்கிறது? அங்கே தான் தூய அன்பு இருக்கிறது, சமத்துவம் இருக்கிறது, தூய்மை இருக்கிறது என்று சொல்லுவார். அந்த தாய் தான் எல்லாரும் ஒன்று, எல்லா மக்களும் ஒன்று என்று சொல்லுவார். தாய் எந்த பிள்ளைகளிடமும் வேறுபாடு பார்ப்பதில்லை. அப்படித்தான் அன்னை மரியாள் நம் அனைவரையும் வேறுபாடு பார்க்காமல் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக நினைத்து அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார், தொடர்ந்து நம்மோடு பயணம் செய்கிறார். ஆகவே தான் அவர் பேறு பெற்றவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அன்னை மரியாளை நம்மாலும் பின்பற்ற முடியும், உங்களாலும் முடியும், என்னாலும் முடியும். அப்படி செய்கிற பொழுதுதான் நாம் இந்த உலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ முடியும். எவ்வளோ பேர் எல்லா திருத்தலங்களும் இங்கேயும் கேளுங்க, எத்தனையோ பேர் சாட்சி சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. எவ்வளவு தூரத்திற்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் பலனை பெற்றிருக்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், நான் கூட சொல்ல முடியும். என்னுடைய சொந்த வாழ்வில் இருந்து என்னுடைய அம்மா ரொம்ப முடியாமல் இருந்த நேரத்தில், எப்போ இறப்பாங்கன்னு தெரியல, சுய நினைவு இல்லை, வீட்டில் எல்லோரும் இருக்கிறோம், வந்தவங்களாம் எப்போ போகிறது, இறப்பாங்களா இல்லையா அப்படின்னு ஒரே பதஷ்டம் இருக்கிறதா, போயிட்டு நாளைக்கு வர்றதா, பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில, எந்த முடிவும் எடுக்க முடியல. நான் காலையில் வீட்டுக்கு போனேன். போயிட்டு அங்கே எங்கள் ஊரில் ஒரு சேனையாளர்களுக்கு ஒரு கூட்டம் நடந்தது, அதுக்கு பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா படுத்துருந்தாங்க, எல்லாம் வீட்டில் எல்லாம் இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா கையில் ஜெபமாலை இருந்தது. சரி, இந்த ஜெபமாலை எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி ஜெபம் சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு அந்த ஜெபமாலை எடுத்துக்கிட்டு போய் அந்த ஊரில் சேனையாரெல்லாம் ஒரு ஊர்வலமாக வந்து ஜெபமாலை சொல்லிக்கிட்டு வந்தாங்க. நானும் அந்த ஜெபமாலையை பயன்படுத்தி ஜெபமாலை சொல்லிவிட்டு வந்து அந்த கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு கடவுள் வேண்டிக்கிட்டு வந்த அன்னை மரியாளிடம், எங்கள் அம்மாவை நல்ல முறையில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதனால தான் அவங்க கையில் இருந்த ஜெபமாலையில் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து திரும்பி எங்கள் அம்மா கையில் ஜெபமாலை வைக்கிறேன்.
அப்போ தான் பார்க்குறேன், அந்த நேரத்தில் அவங்க இறந்து போனாங்க. நிம்மதியான மரணம். இது எனக்கு உண்மையிலே அன்று தான் அன்னை மரியாதை பற்றிய ஒரு நெருக்கமான உறவு எனக்கு வெளிப்பட்டது. நான் உணர்ந்தேன். ஏன்னா நான் நம்பிக்கையோடு வேண்டுகிற பொழுது அன்னை மரியாளுடைய பரிந்துரை நமக்கு நிச்சயமாக உதவி கிடைக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட அன்னை மரியாளை போற்றி புகழ்ந்து விழா எடுக்கின்ற நாம் அந்த அன்னை மரியாளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டுமெனில் நாமும் நம்முடைய வாழ்விலே அன்பின் பரிமாணங்களை வாழ வேண்டும். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். நிறைய இந்த வாட்ஸ்அப்லாம் செய்தி வரும். நான் பெரும்பாலும் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பரப்புறதில்லை, அதுலேருந்து யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் ஒருவர் எனக்கு ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை அனுப்பியிருந்தார். கல்கத்தாவில் நடந்தது. ஒரு ஊபர் கார் டிரைவர், டாக்ஸி டிரைவர், அவர் ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கார். என்னென்னா, ஒரு நாள் காலையில் அவர் யாராவது சவாரி வரமாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒருத்தவர் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வராரு, கையில் ஒரு சூட்கேஸ் வச்சுருக்கிறாரு. அவர் காரில் உட்கார்றாரு. சவாரி போகலாமான்னு அவர் சொல்கிறாரு, போகலாம். எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஒரு 4 அட்ரஸ் கொடுக்குறார். இந்த ஒவ்வொரு அட்ரஸுக்கும் போயிட்டு வரணும். ஒரு 3 மணி நேரம் ஆகும். எனக்காக நீ வருவியான்னு கேட்குறாரு. அந்த டிரைவர் வரேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு போகிறாங்க. மொதல் அட்ரஸ், அந்த அட்ரஸுக்கிட்ட போய் நிற்கிறாரு. அங்கே போய் பார்த்தா அது பழைய வீடு. அந்த வீட்டை காரில் உட்காந்துக்கிட்டே பார்க்குற போது அவர் கண்ணில் தண்ணீர் வழிகிறது. அப்படியே அழுதுகிட்டு இருக்கார் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் டிரைவர் சொல்லார், சரிப்பா நீ அடுத்த அட்ரஸுக்கு போ அப்படின்னு அடுத்த இடத்துக்கு போகிறார். அங்கே போனால் அது எந்த இடம்னா ஒரு பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் அன்று விடுமுறை. கேட்டு சின்ன கேட்டு திறந்துருக்குது. இவர் இறங்கி அந்த பள்ளிக்கூடத்து உள்ளே போகிறார். போயிட்டு அங்கே சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஊஞ்சல் இருக்குது. அந்த ஒரு ஊஞ்சலில் உட்காந்து கொஞ்ச நேரம் ஆடிட்டு அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பவும் கண்ணில் தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. இந்த டிரைவருக்கு என்னன்னு புரியல. அதற்கு பிறகு 3வது அட்ரஸ். அந்த அட்ரஸ் என்ன, ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட், உணவகம். அந்த கடைக்கு போகிறார். போய் அந்த கடையில் ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஒரே ஒரு டீயை வாங்கி வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் திரும்பி வரார். அப்பொழுது அவர் கண்ணில் தண்ணீர் வழியுது. கடைசியாக இன்னொரு அட்ரஸ் கொடுத்து உள்ளார். 4வது அட்ரஸ். அது என்னென்னா கல்லறை தோட்டம். அங்கே போகிறார். அங்கே ஒரு சமாதி இருக்குது. அந்த சமாதி முன்னாடி நின்றுட்டு முணுமுணுக்கிறாரு, அழுகிறாரு. திரும்பி காரில் உட்கார். கடைசியாக சொல்கிறேன், இப்போ நான் கடைசியாக ஒரு இடத்துக்கு சொல்கிறேன், அங்கே போன்னு சொல்லி ஒரு இடத்த சொல்கிறார். அந்த இடத்துக்கு போனால் அது ஒரு பெரிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்குள்ளே நுழையும் பொழுது இவன் கையில் 5000 ரூபா காசை கொடுக்குறாரு. இந்த டிரைவர் அவ்வளோ எதிர்பார்க்கல. ஒரு 1000 1500 பெருசு நினைத்து கொண்டிருந்த மனிதனுக்கு 5000 ரூபா கொடுக்குறார். இந்த ஆள் வாங்க மறுக்கிறார். ஐயா இவ்வளவு வேணாம் எனக்கு அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்லார், இல்லை தம்பி இந்த வச்சுக்க, இந்த காசை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மருத்துவமனை கேன்சர் மருத்துவமனை, நான் ஒரு கேன்சர் நோயாளி, எனக்கு நேரம் குறிக்கப்பட்டு விட்டது, அதனால் இந்த காசை வச்சுட்டு நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, ஆனால் உன்னை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நீ என்னை இந்த 3 மணி நேரம் ரொம்ப அன்போடு என்னை பார்த்துக்கிட்ட, என்கிட்ட எந்த கடும் சொல்லும் சொல்லவில்லை, நான் என்னென்ன சொன்னேன் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு கொடுத்தேன், என் கூடவே வந்த, நான் அழுகுறதை பார்த்துட்டு நீனும் சோகமாக இருந்த, என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணுச்சு, ஆனால் நீ ஏன் கேட்கலன்னு தெரியல, ஆனால் உன்னுடைய அன்பு எனக்கு புரிந்தது. நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் ஒரு ஆள் தான் தனி ஆள்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், தனிமையில் சாக போகிறேன்னு நினச்சேன். ஏன்னா நான் முதல்ல போன வீடு நான் வாழ்ந்த வீடு, என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்த வீடு, மனைவி இல்லை, குழந்தைகள் தொலைதூர நாடுகளுக்கு சென்று விட்டார்கள், எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர் அடுத்தால் போன பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் 40 ஆண்டுகள் நான் ஆசிரியராக வேலை பார்த்தேன். அந்த பழைய நினைவுகளெல்லாம் எனக்கு மீண்டும் வந்தது, அதில் எனக்கு மகிழ்ச்சி. கடைசியாக கல்லறைக்கு போனால் அங்கே என்னுடைய மனைவி என்னோடு
40 ஆண்டுகள் வாழ்ந்த மனைவியுடைய கல்லறை, அவளை நினைத்து அவளிடம் ஜெபித்து விட்டு வந்தேன். இப்பொழுது நான் மருத்துவமனைக்குள் செல்கிறேன். இதுதான் எனது இறுதி முடிவு. ஆனால் இந்த இறுதி முடிவிலே நான் யாரும் இல்லை, அனாதை என்று தனிமையிலே வாடிக்கொண்டிருந்த எனக்கு உன்னை சந்தித்த பிறகு எனக்கு இருந்த மகிழ்ச்சி அளவிட முடியாது. என்னை ஒரு மனிதன் நேசிக்கிறானே, காசுக்காக வேலை செய்தாலும் நீ என்னோடு நடந்து கொண்ட விதம், அன்போடு பண்போடு பேசிய விதம் என்னை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது என்று சொல்லி உள்ளே செல்லுகிறார். அதற்கு பிறகு இவர் மீண்டும் ஒரு முறை அந்த மருத்துவமனைக்கு செல்லுகிறார். அவரை பார்த்து பேசுகிறார். இப்படி அவரிடம் நட்பு உருவாகிறது. அவர் சொன்ன மாதிரி 2 வாரம் கழித்து அவர் இறக்கின்றார். இறக்கின்ற பொழுது இந்த டாக்ஸி டிரைவரும் பக்கத்தில் இருக்கிறார். டாக்ஸி டிரைவர், 2 நர்ஸு, ஒரு லாயர், அவர் இப்போ இருந்த சொத்துக்களை பராமரிக்கிற ஒரு லாயர், இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ கூட இவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் சொன்னாராம், நான் உன்னை சந்தித்த பொழுது நான் உனக்கு ஒரு அந்நியன், ஸ்ட்ரேஞ்சர், முன்ன பின்ன தெரியாத ஆள். முன்ன பின்ன தெரியாத ஆள் இருந்தாலும் என்னோடு நீ அன்பாக இருந்தாய். ஏதோ ஒரு பையன் வந்தார், காசு கொடுத்தாரு, ஏற்றி விட்டோம், இறக்கி விட்டோன்னு இல்லாமல் அவ்வளோ புன்முறுவலோடு என்னை பார்த்துக்கிட்டியே. இதே மாதிரி நீ வாழ்க்கையில் எத்தனையோ அந்நியர்களை, முன்பின் தெரியாதவர்களை சந்திப்பாய். அவரிடமும் இதே மாதிரி இரு. அதுதான் இந்த உலகத்தை வாழ வைக்கும் என்று சொல்லி இறந்து போயிருக்கிறார். அன்புக்குரியவர்களை, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்விலே நம் அனைவரையும் பார்க்கிறார். நம்மில் யாரையும் அவர் ஒரு அனாதையாகவோ அந்நியராகவோ பார்ப்பதில்லை. தன்னுடைய சொந்த மகனாக மகளாக பார்க்கிறார். ஆக அப்படிப்பட்ட அந்த தாயிடம் அன்பு, பண்பு, பாசம், தியாகம், மன்னிப்பு, எல்லா பண்புகளும் இருக்கிறது. இந்த எல்லா பண்புகளையும் ஒரே இடத்திலே நாம் அனுபவிக்க முடியும் என்றால் அது தாயினுடைய மடிதான். ஆகவே அந்த தாயிடம் அண்டி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றோம். அந்த அன்னையை போற்றி போழுகிற நாம் அந்த அன்னையை போன்று அன்பின் பரிமாணங்களை நம்முடைய வாழ்விலே வாழ அவரே நமக்கு உதவி செய்ய வேண்டும், நமக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம்.